நாயாகப்பட்ட பேச்சு அம்மா. ஆமா. அங்கே தவத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமா. ஆதி ஒன்னுவழி கைலாசத்தில் சரி ஆண்டவன் சிவனார் சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவரை அழைத்து எப்பா நீர்தான் தென்பாரிசம் செல்ல வேண்டும் என்றார். ஆமாம்மா. அப்படி நான் தென்பாரிசம் சென்றேனா எனக்கு கல்யாண காட்சி கொடுக்க வேண்டும் என்ற சரி என்ற முற்றி பெற்ற முனிவர் சரி தென்பாரிசம் நோக்கி வருகின்ற கைலாசம் நரை கடந்து அந்த அகஸ்திய மாமுனிவர் வரக்கூடிய வேளையில எங்க வருகிறார் தெரியுமா? காவேரி ஆற்றங்கரை ஓரமாக வருகின்ற அப்படி காவேரியில் வரக்கூடிய நேரத்தில் காவேரியாக பெற்றவள் அகஸ்திய மாமுனிவரை கண்டவுடனே அவன் மன்மதையோடு இருக்கிறார். எப்படி மன்மதை என்று சொன்னமையானா அமைதியா இருக்கிறா. முற்றி பெற்ற முனிவர் வந்திருக்காரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணுமே என்று நினைக்கவில்லை, அமைதியா இருக்கிறார். அப்ப அகஸ்தியர் கேட்கிறார், ஏமா காவேரி நான் தென்பாரிசம் செல்ல வேண்டும், எனக்கு வழி விடமா என்ற. காற்றாற்று வெள்ளமானது கரை புரண்டு போனால் தென்பாரிசம் செல்ல முடியாது, அதனால எனக்கு வழிய விட என்ற. அகஸ்தியருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாள காவேரி தாயே கொடுக்கவில்லை, மதிப்பு மரியாதை கொடுக்கல. மௌனமா இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பதான் அகஸ்தியர் பார்த்தார், ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு இந்த அகம் ஆகாது, இப்படி அகத்தோடு இருந்தாலே ஆனால் அகத்தை நாம அடக்க வேண்டும். அகஸ்திய மாமுனிவர் என்ன செய்தார் தெரியுமா? அகஸ்திய மாமுனிவர் அகத்தை அடக்க வேணுமே என்று முற்றி பெற்ற முனிவர் தன்னுடைய கையில இருக்கிறதே கமண்டலம், அந்த கமண்டலத்திலே காவிரி விடைத்து அடைத்தார். அப்படி காவிரியை அடைத்து தெற்கே நோக்கி வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் சிவனை நினைத்து நாமல் பூஜை செய்ய வேணுமே என்று நல்ல பாறையில அகஸ்தியரும் தானே வந்து நிஷ்டையில இருப்பாரா நிஷ்டையில இருக்கும் நேரம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாரிடத்தில் முறையம் மீட்டார் திருச்சி நல்ல நகரதில உச்சி நல்ல பாறையில பிள்ளையாறு இடமாதில முறையமேடும் நேரத்தில பிள்ளையாரும் பார்த்தாரே காவேரிய கவிழ்க்க வேணும் பார்ப்பார் அப்படியே ஆண்டவன் மகன் முதல் கடவுள் இருக்கிறாரே பிள்ளையாரு, பிள்ளையார் இருக்கக்கூடிய இடம் உச்சி பாறையில இருக்காரு பத்தியில. அந்த உச்சி பாறைக்கு மக்கள்லாம் வராங்க. காவேரியில தண்ணி இல்லையானால் மக்கள் எல்லாம் பிழைக்க முடியாதல்லவா, அதனால் எங்களுக்கு காவேரி திரும்ப வேணும் என்று கேட்டு அப்ப மக்கள் வார்த்தை காதலை கேட்டு பிள்ளையாரு அந்த காவேரி ஓட விட வேணுமையான அகஸ்தியர் பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்தை நாமல் தட்டி விட வேண்டும். என்ன செய்தார் தெரியும்? காக்கை வடிவம் கொண்டு எப்படி பறந்து வருகிறாரியான காக்கை நல்ல வடிவத்திலே கணபதியோ வர கணபதியோ வந்தல்லவோ அகஸ்தியரின் பக்கத்திலே கமண்டலமா இருக்கோதையா அந்த நல்ல கமண்டலத்தை சிறகை கொண்டு தட்டுவாரா, அந்த சிறகை கொண்டு தட்டும் போது மூன்று நல்ல பெரிவாக காவேரியும் ஓடுவாளா, மூன்று நல்ல நதியாக மூன்று நல்ல நதியாக காவேரியா ஓடுறாள்.
காவேரியும் ஓடுவான் அகஸ்திய மாமோனையும் கண்மொழித்து பார்ப்பார் கண்மொழித்த நேரமே காவேரிய கண்டிட்டாரே மூன்று நல்ல பெரிவார் காவேரியும் ஓடுறாரே யாருடைய வேலையே அகஸ்தியரும் பார்க்கும் அகஸ்தியரும் பார்க்கும் பிள்ளையார பார்த்துட்டாரே அகஸ்திய மாமுனிவர் நிஷ்டையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே காகை வடிவத்தில் யார் வராரு? பிள்ளையாரு வராரு. அப்படி பிள்ளையார் வந்து கமண்டலத்தை தட்டி விட்டார். அகஸ்தியர் பக்கத்தில் இருக்க பாத்தீங்களா கமண்டலம் தட்டி விட்ட உடனே அது மூன்று பிரிவாக பிரிகிறது. மூன்று பிரிவாக பிரிந்தது. அகஸ்திய முனிவர் கண்மொழித்து பார்த்தார். கண்மொழித்து பார்க்கும் போது கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை காணும். காணலையே. அன்னைக்கு தெக்க கொண்டு வந்திருந்தாரு. அன்னைக்கு நம்ம ஏக்கு தட்டுப்பாடே இருக்காது. அப்படிதானே? ஆனா அகஸ்திய மாமுனிவர் இது யாருடைய வேலை என்று பார்க்கும் போது அந்த காகமானது பறந்து உச்சி பாறையில போய் அமர்ந்தது. உச்சி பாறையில போய் அமர்ந்த உடனே இது யாருடைய வேலை? பிள்ளையாருடைய வேலை. முதல் கடவுளாகப்பட்ட பிள்ளையார் வேலையெல்லாம் இருந்திருக்கு என்ற பிள்ளையாரை கையெடுத்து வணங்குகின்றார். அப்படி கையெடுத்து வணங்கும் நேரத்தில் முதல் கடவுளாகப்பட்ட பிள்ளையார் அகஸ்தியருக்கு அங்கே காட்சி கொடுத்து அமர்ந்திருக்கின்றார். அதுதான் இன்றைக்கு திருச்சி மாநகர்ல உச்சி பாறையில இருக்காரு பிள்ளையாரு. அப்பேற்பட்ட பிள்ளையார்கிட்ட வரத்தை வாங்கி அகஸ்திய மாமுனிவர் இந்த நதிக்கு பெயர் கொடுக்க வேண்டும் தெரியுமா? மூன்று பிரிவா ஓடுது. அப்ப இதுக்கு பெயர் கொடுக்கணும். எப்படி பெயர் கொடுத்தாரையானால் கிஷ்கிந்தா நதி என்றும் சரஸ்வதி நதி என்றும் காகம் கவிழ்ந்த காவேரி என்ற பெயர் கொடுத்தார். மூன்று பேர் கொடுத்தால் மட்டும் போதாது. அதிலே ஒரு பாலகனை பிறவி செய்தார். அதுல ஒரு பாலகனை எதற்காக பிறவி செய்தார்? பிரிவுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும். பார்த்தீங்களா? அணைக்கட்டுக்கு காவல் தெய்வம் வேணுமே என்று முப்பிரிவிலே ஒரு பாலகனை பிறவி செய்து முப்பிரிக்கும் காவலாக அணைக்கட்டுக்காரர் முப்பிரியும் மாடன் என்ற பெயர் கொடுத்து காவல் தெய்வமாக அங்க அணைக்கட்டுக்கு அமரச் செய்து அது சேர் திரும்பவும் எங்க வருகிறார் தெரியுமா? முச்சிவச்ச முனிவருமே அகஸ்தியரும் வராரே தன்பாரி சவாரே தன்பாரி சோவார நேரம் எந்த இடம் பார்ப்பார மேல் முகமா பார்ப்பார மேல் முகமா பார்க்கும் போது யாரு அங்கே இருப்பாரானா இருப்பார் முனிவருமே இருக்காரே இருக்காரா அப்படி மலையிலே வரக்கூடிய நேரத்திலே அந்த மலையிலே ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அத்திரி முனிவர் அனுசுகியா தேவி. ஆண்டவன் சிவனை நினைத்து அந்த மலையிலே அவங்க தவம் இருந்து ஆண்டவன் பூஜை நித்தம் செய்து வருகின்றார். அப்பேற்பட்ட முனிவரை கண்ணால் கண்டார். அப்ப அகஸ்திய மாமுனிவர் கேட்கிறார், ஐயா முனிவரே, இந்த மலையில இருக்கிறீங்களே, இந்த
இடத்துக்கு ஆண்டவன் சிவனார் வருவாரா என்று கேட்டார். ஐயா என்ன சோதிக்கணும்னு இந்த இடத்துக்கு நீர் வந்திருக்கிறா? என்ன காரணம் சொல்ல? என்ன சோதிக்க நீர் வந்திருக்கிற ஐயா? முற்றி பெற்ற முனிவரே அகஸ்தியரே, உங்களுக்கு தெரியாது எனக்கு என்ன ஐயா தெரியும் என்றார். அப்பன்னா அங்கே அத்திரி முனிவராகப்பட்டவர் கேட்கிறாரு, அகஸ்திய மாமுனிவரே ஆண்டவர் இந்த இடத்துக்கு வருவாரான்னு கேட்டீங்க, அப்படிதானே? ஆண்டவன் சிவனார் நித்த நித்தம் எனக்கு காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த இடத்துல. எப்படிப்பா உனக்கு காட்சி கொடுக்காரு? நான் எந்நேரமா சிவனை நினைக்கிறேன். எப்படி எந்நேரமா அந்த ஆண்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால ஆண்டவன் சிவனார் எனக்கு காட்சி கொடுக்கிறாரு என்ற. அது எப்படிப்பா உன்னை நம்ப முடியும்? நீ சொல்றேன்னு நான் நம்ப முடியுமா என்ற. உங்களுக்கு நம்ப தானே வேணுங்கிறீங்க. நம்பிக்கைக்கு உதாரணமா ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க? கைலாசத்துல இருந்து தென்பாரிசம் வாரேன். பொதிய மலைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். பொதிய மலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, பொதிய மலைக்கு போகும்போது வரக்கூடிய வழியில எவ்வளவு இடையர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தது, அத்தனையும் தாண்டி தானே இங்க வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கனாலதான் தென்பாரிசம் வருகிறேன் என்றார். அதே மாதிரிதான் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு என்றார். அப்படி கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றல்லப்பா, எனக்கு எடுத்துக்காட்டா ஏதாட்ட ஒரு பொருளை கொடு என்றார். அத்திரை முனைவராகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட அனுஷ்கா தேவியை அழைத்தார். எம்மா அனுஷியா, இந்த அகஸ்திய மாமுனிவர் யாருன்னு வருதா? முற்றி பெற்ற முனிவர். இவர் புதிய மலைக்கு போய் கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவன் சிவனார் நமக்கு காட்சி கொடுக்காரா இல்லையாண்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். பாத்தீங்களா? ஆண்டவன் நமக்கு உண்மையிலே காட்சி கொடுக்கிறாருங்கிறது இவருக்கு தெரியணும். அப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அனுஷியா, நீ ஜலங்கதி வா, நான் அரணார் பூஜை இப்ப இந்த இடத்துல நடத்தணும். ஆண்டவன் சிவனார் இங்க வர வேண்டும் என்ற. சரி என்ற அனுஷியா தேவியாகப்பட்டவள் கற்புக்கரசி அல்லவா, அந்த ஆண்டவனை மனதில் நினைத்து ஒரு சுனையை ஒன்று செய்தாள். அந்த சுனையிலே தண்ணீர் கொண்டு வந்து ஆண்டவன் பூஜையை நடத்துகின்றார். அப்படி ஆண்டவன் பூஜையை நடத்தக்கூடிய வேளையிலே காசிமா நகரில் இருந்து ஒரு கனியானது குறைகிறது. அப்படி அந்த கனியானது அத்திரி முனிவர் எடுத்தார். அகஸ்திய மாமுனிவரே, நீங்க கேட்டீங்களே ஆண்டவன் சிவனார் வருவாரா என்று. ஏதோ ஆண்டவன் சிவனார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்றார். எப்பா நான் உன்னை நம்ப முடியாதப்பா, இவர்தான் சிவன் என்று எப்படிப்பா நம்ப முடியும் என்றார். முற்றி பெற்ற முனிவரே, என்னை சோதிக்க வந்தவரே, இதோ இந்த கனியை பிடிங்கள் என்றார். அந்த கனியை பிடிக்கிறாரு. ஆண்டவன் சிவனார் காட்சி கொடுக்கிறாரு. ஏ அகஸ்திய மாமுனிவரே, நீர் தென்பாரிசம் தான் செல்ல வேண்டும். யாரையும் நீ சோதிக்க கூடாதப்பா. நீ புதிய மலைக்கு போ, உனக்கு நான் கல்யாண காட்சி கொடுக்கிறேன் என்றார். சரி என்று அந்த மலையை கடந்து எந்த மலைக்கு வருகிறார் தெரியுமா? அந்த முற்றி பெற்ற முனிவருமே அகஸ்திய மாமுனியோ தென்பாரிசம் வராரே, புதிய மாலை வருவாரா, புதிய மாலை வர நேரம், புதிய மாலை தன்னாதில அகஸ்தியரும் தானே வந்து அமர்ந்ததொரு நேரத்தில ஆண்டவனை நினைப்பாரா, சிவனாரை நினைக்கோ நேரம், நினைக்கோ கடவுளான பகவானோ நினைக்கோ நேரம். அப்படியே அகஸ்திய மாமுனிவர் தன் வாரிசம் புதிய மலையிலே வந்து
கடவுள் பகவானை நினைக்கக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமாள் அங்கே கல்யாண காட்சி கொடுத்த அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்த இடம்தான் அங்கே பாவமெல்லாம் தீர்ந்தாலும் பாவநாசம் அந்த பாவநாசம் நதியிலே பொதிகை மலையிலே அகஸ்திய மகரிஷி போய் அமர்ந்த வேளையில் எங்க என் தாயாகப்பட்ட வேட்சியம்மா பிரம்மசக்தி தில்லைவோ நகரிலே அக்கினிதவம் இருக்கிறா பாத்தீங்களா அங்க அக்கினிதவம் இருந்து வரக்கூடிய நாளையில் பூலோக சீமைகளை என்ன நடக்கிறது தெரியுமா பூலோகம் தன்னாதிலே முப்பழப்பு தெரியாமலே அக்கா தங்கை இருப்பாளா அக்கா தங்கை 3 பேரும் முப்பழப்பு தெரிய வேணும் முப்பழப்பு தெரிவதற்கு யாரிடத்தில் கேட்க என்று சொல்லி வாராள் தில்லை நகர் செல்ல வேணும் நடராஜர் இடமதில் இராத இடமதில் இடமதில் தீவினை ஆந்திருப்பாரா அத்தனை தீர்க்கக்கூடியவர் தில்லையில இருக்கிறாரே நடராஜ பெருமாள் எப்பா தீராத வேணும்னு சொன்னா நமக்கு அக்காதங்க 3 பேரும் மூப்பழப்பு கண்டிப்பா தெரியணும் தெரிய வேண்டும் யார் மூத்தவங்கிறது தெரியணும்ல மூப்பழப்பு தெரியாமல் நம்ம இருக்கலாமா ஏ அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு தெரியணும் இந்த மூப்பழப்ப கண்டுபிடிக்கணும் நடராஜர் சன்னதிக்கு சென்றால்தான் அவர் இடத்துல எங்க மூப்பழப்ப சொல்லுங்கன்னு சொல்ல முடியும் என்று யார் யாரெல்லாம் வராங்க தெரியுமா பூமாதேவி ஆகாயவாணி எத்தனை பேர் வராங்க 3 பேர் யாரெல்லாம் சரி சரி வேற இவங்க 3 பேரும் முப்பழப்பு கண்டிப்பா தெரியணும்னு சொல்லி வராங்க பாத்தீங்களா அப்படி 3 பேரும் வரக்கூடிய நேரத்துல அவங்க 2 பேரும் முன்னால யாரு வரா ஆகாயவாணியும் கங்காதேவியும் வராங்க சரி 2 பேரும் முன்னால போறாங்க அவங்களுக்கு எந்த சுமையும் கிடையாது நடந்து வராங்க என் தாயாகப்பட்ட பூமாதேவி பூமி பாரத்தை தலையில சுமந்துகிட்டு வாரா ஆமா எங்க வாரா தில்லைமா நகருக்கு வாரா அப்படி கால்நடையா நடந்து வாரா அப்படி நடந்து வரக்கூடிய நேரத்தில் பூமி பாரம் சுமந்து வாரா இறைக்கவும் முடியாது எப்பா சும கணக்குன்னு இறக்கி வைக்க முடியுமா மாத்த முடியாது சுமைய மாத்தி கொடுக்கவும் முடியாது நம்ம சுமக்கக்கூடிய சுமைய நம்ம தானே சுமந்தாகணும் வேற யாரையும் கொடுக்க முடியாது பாத்தீங்களா அப்ப இந்த பூமா தேவியாக விட்டவன் பூமி பாரத்தை எப்படி சுமந்து வருகிறாயான அந்த பூமா தேவி பெண்கொடியா பூமி பார சுமந்தல்ல அந்த பூமா தேவி வராளே சமயதையும் தூக்கி அல்லோ அங்க நடந்து வரு வேளை மூஞ்சு நல்ல கருக்காலே மதசாம வேளையிலே அக்கா தங்க 3 பேர் முன்னு நல்ல பெண்ணுமாக அங்க 3 பேரும் வருவார் 3 பேரும் வாரு நேரம் 3 பேரும் வாரு நேரம் அந்த பூமாதேவி பெண்கொடி 3 பேரும்
நடந்து வரும் நேரத்திலே அம்பிகையா பூமாதேவி மூஞ்சி நல்ல கருகலிலே நடராஜர் சன்னதிகள் நாமளுமே செல்ல வேணும் என்று சொல்லி வருவார் அங்க முன்னும் பெண்ணும் வர போதும் பூமி நல்ல தன்னதிலே அவ பெருவேரலால் அழுத்துவாள் பெருவேரலை அழுத்தும் போது அந்த நல்ல இடமாதேலே அந்த நல்ல இடமாதேலே ஒரு வாலகனோ பரப்பார் தங்கச்சி 3 பேரும் மூப்பளப்பு தெரியணும் என்று தெல்லைமா நகருக்கு வராங்க. இருட்டுக்குள்ள நம்ம போகணும். நட சாத்தியாச்சுன்னா திரும்ப ஆலயத்துக்கு செல்ல முடியாது. நட சாத்திரக்கு முன்னால நம்ம போகணும். அப்ப என்னையா செய்யணும்? 3 பேரும் காலார நடந்து வராங்க. முன்னும் பின்னுமா வராங்க. அவங்க 2 பேரும் முன்னால போயிட்டாங்க. என் தாய் பூமாதேவிக்கு பூமி பாரத்தை இறக்கி வைக்க முடியல. சோமகலமா இருக்கு பாத்தீங்களா? பூமி பாரனா ரேசுபட்ட பாரம்மா. என்னைக்கு பூமாதேவி மாதிரி பொறுமை உள்ளது யாரும் கிடையாது. அப்படி பூமி பாரத்தை சுமந்து வரும்போது அவளுக்கு கால் சடைச்ச உடனே தன்னுடைய வலது காலை கொண்டு பூமியில அழுத்துற. ஒரு அழுத்தினாங்க. பூமியில அழுத்தக்கூடிய நேரத்தில் அந்த பெருவரல் பட்ட இடத்திலே பூமியிலே ஒரு பாலகன் பிறக்கிறான். இருட்டுல பிறக்கிறோம் புள்ள. வர்த்தமுத்து என்ன போல இருக்கா. கலரா இருக்காருப்பா. கருப்புண்டு சொல்லாத. எதுக்கு இருட்டுல பிறந்த என்னவும் கருப்பாவுமா? வெளிச்சத்துல பிறந்ததான் பிள்ளை வெள்ளையா இருக்குமோ? அப்படி கிடையாது. அவங்க தாய் தந்தை போல இருப்பாங்க. எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டாதான் பிள்ளை கலரா இருக்கும். தெரியாதா? எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டா பிள்ளை கட்டி வைரமா இருக்கும். நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டேன்னு நினைச்சிருக்கியா? நாளைக்கு சாப்பிட்டு நாளா கழிச்சு ஒரு குழந்தைய பெத்துட்டு வந்துருங்க. அது என்ன கலர்ல இருக்குன்னு பாத்துக்கலாம். அது என்ன கலர்ல தான் இருக்கும். நீ என்ன கலரோ அதே கலர்ல தான் இருக்கும். அந்த கலர்ல தான் இருக்கும். வேற என்ன வேற கலரா கிடைக்கும்? அது மாத்த முடியாது. உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையா இருந்தா அது ஒன்ன மாதிரி இருக்கும். உனக்கு பிறக்கக்கூடியதுன்னா ஒன்ன மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. மத்தவங்களுக்கு பிறக்கிறதுனா அவங்க தாய் தகப்பன மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதை நம்ம மாத்த முடியாது. அப்படி வருத்த முத்து என்ன போல வடிவழக பாலகன் பிறக்கா. பூமாதேவி அங்கேயும் பார்க்கல இங்கும் பார்க்கல. சரி, குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தாளா? எனக்கு தலை திருப்ப முடியல. சுமந்து வர பாத்தீங்களா? பிரிஞ்சு பார்க்க முடியல. பூமாதேவி எங்க வர தெரியுமா? அந்த தில்லைமா நகருக்கே வருகின்றார். அப்படி தில்லைமா நகரிலே வரக்கூடிய நேரத்தில் நடராஜர் சன்னதிகளை 3 பேரும் வந்தாச்சு. தீராத விவகாரத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற யாரு? கங்காதேவி, ஆகாயவாணி, பூமாதேவி 3 பேரும் தில்லைமா நகருக்கு வந்தவுடனே இருட்டுல பிறந்திருக்கானே பிள்ளை வர்த்தமுத்து என்ன போல பிள்ளைக்கு பசி தாங்கல. பசி தாங்காமல் அந்த இரவு நேரத்தில் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நல்ல காடதில மானதையும் வேட்டையாடே சூட்டாங்கறி ஓடுவாரா. சூட்டாங்கறி ஹோட்டல்ல அந்த நல்ல பாலகனோ சூட்டாங்கறி அருந்தி அல்ல அம்மாவுக்கு பின்னாலே பின்னாலே யார் மமாக வராரே
கிராமமாக வந்தல்லவோ தில்லை என்ற நகரத்திலே நடராஜ சன்னதி வாசலுக்கு பக்கத்தில் கதவு நல்ல ஓரமாக வடிவழக நிப்பா ஒண்டி ஓட்டு கேப்பா ஒண்டி ஓட்டு கேட்கும் போது நடராஜர் வார்த்திட்டாரே கேட்கும் போது அந்த பாலகன் பார்த்தா என்ன ஏன் நம்ம அம்மா பெத்து போட்டு போயிட்டா ஆமா நம்ம அம்மா பெத்து போட்டு போயிட்டாங்க ஆமா பிள்ளைக்கு வயிறு பசிக்குமா ஏ பிள்ளைக்கு வயிறு பசிக்குமா வயிறு பசிக்கா ஆமா மணி 12 தானே ஆகுது 12 எனக்கு இன்னும் வயிறு பசி கொடுத்துட்டேன் வயிறு பசிக்கா அதானே கேக்குறேன் அப்ப பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு இல்லையா பெத்தவ என்னன்னு பார்க்காம போயிட்டா ஏன் நம்ம எங்க போக நல்ல சூட்டாங்கறி போறதுக்கு மானம் இந்த நேரத்துல எங்க போய் பா தேட பொருளை வேட்டைக்கு போண்டியதான் வேட்டைக்கு போவையா அம்மா அப்படி காட்டுல வரும்போது மானை கண்ணால் கண்டா புள்ளி மானை கண்டான் மானை கண்ணலை கண்ட நேரத்தில் அந்த மானை வேட்டையாடு சூட்டாங்கறி போடுறா நல்ல சூட்டாங்கறி போடாச்சு எப்படி காலை ரெண்டை இப்படி கட்டியாச்சு காலை ரெண்டை எங்க கட்டியாச்சு கம்பளம் கட்டியாச்சு அப்படி சொல்லு காலை ரெண்டை கட்டியாச்சுன்னா இங்க கொண்டாந்து கட்டி இருக்கான்னு பார்த்தேன் இங்க ஒரு கம்பு இங்க ஒரு கம்பு அந்த கம்பல பிடிச்சு இப்படி கட்டியாச்சு சரி கீழோடி 3 கம்ப நாட்றான் நடு சென்டர்ல மான தூக்கி போட்டாச்சு ஆமா அதுல நடு சென்டர்ல அப்படி கையால கிழிச்சா மான ஆமா அக்கினிய வளர்த்தா வெந்த வேகாம இருக்கு கறி என்ன நல்ல ருசியா இருக்கு ருசியா இருக்கா அது இன்னைக்கே உனக்கு ருசியா இருக்கு ஏன் அத போய் கடிச்சுக்கிட்டு இருக்க அந்த எலும்புல இருக்கும்ல எலும்பு உள்ளுக்குல எலும்பு அது என்னது இருக்கட்டும் அங்கே கேட்டீங்கன்னா நீ சாப்பிட்டுட்டு என்கிட்ட கேட்குற எலும்புல என்னது இருக்கட்டும் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் உன்கிட்ட கேட்கல நம்ம தாளக்காரர்கிட்ட கேட்கியா ஐயா எலும்புல என்னையா இருக்கும் எலும்புல என்னது இருக்கும் அவன் எலும்பு உரிவுதான் பார்க்கணும் என்னது இருக்குன்ட்டு அப்பதான் தெரியும் அதுல எந்த காலத்துல சாப்பிட்டப்பா என்னமோ நேத்து சாப்பிட்ட மாதிரி உரியுது இந்த உரியுவல அப்படி பாலகன் உரிகின்றான் அதை எடுத்து சாப்பிடுறான் அதான் என்னதுன்னு கேட்டேன் தெரியாம சொல்லிட்டு இருக்க கூடாது எலும்புல கொழுப்பு இருக்கும் இல்லப்பா சில ஆட்கள் சாப்பிடும் போது பாத்திருக்கேன் கண்ணால பாத்திருக்கியா ஆமா இது பார்த்த மாதிரி இல்ல நீ உறிஞ்சு நல்லா தின்றுக்க ஒரு செட்டி கறியும் மொத்தமா தின்னியே நம்ம தெரியல அப்படி சூட்டாங்கறி போட்டு சாப்பிடுறான் ஏன்னா வெந்து வேகாம இருக்கும் போதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே இளம் வறுப்பா வறுக்கணுமா வறுகோட்டுல போட்டு வறுக்கணுமா இல்ல 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 பாறையில போட்டு அப்படி காய போட்டு பாறையில போட்டு சுட்டு சாப்பிடுறான் பாத்தீங்களா அந்த சூட்டாங்கறியை சாப்பிட்டு அம்மா போன தடத்தை பார்த்து பின்னால பிள்ளை வாரா அங்க அம்மாவை போய் பாக்குற அம்மாவை காங்கல ஆமா ஆலயத்துல நட சாத்தியாச்சு கதை ஓரமா நிக்கும் அம்மா எப்படி வருவாங்கல்ல எப்படி நிக்கிறா ஒண்டி போட்டு கேக்குறான் நம்ம அம்மா என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு காது கொடுத்து கேக்குறான் இதை தில்லைமா நகர்ல இருக்கிறாரு நடராஜ பெருமாள் பிள்ளை நல்லா ஒண்டி போட்டு கேக்குறான் கெட்டிக்கார புள்ள பாத்தீங்களா நல்ல பிள்ளை ஏமா சரி என்ன தேடி வந்திருக்கீங்களா 3 பேரும் உங்களுக்கு என்னமா வேணுமே என்றார் ஆண்டவனை பகவானே நாங்க சொல்றதை கேளுங்க ஐயா ஆண்டவனை பகவானே எங்களோட வார்த்தை முப்பழப்பு தெரிய கண்ணனே பகவான் முப்பழப்பு சொல்லும் ஐயா ஆண்டவனின் இடமாதிலே
மூப்பளப்பு தெரிய வேணும் மூன்று பேரும் கேட்பாரே மூன்று பேரும் கேட்கும் போது முக்கண்ணன் தான் பகவான் மூன்று பேரை அழைத்தாரே மூன்று பேரை அழைத்தல்ல உங்களோட பேரலை எந்த இடம் சொல்ல வேணும் சிவனாரும் கேட்கும் போது சிவனாரும் கேட்கும் போது அக்கா தங்கையே சொல்லுவா பகவானே பகவானே எங்க மூணு பேருக்கு மூப்பளப்பு தெரியணும். ஆமா. யாரு மூத்தவங்க யாரு தங்கச்சின்னு தெரியணும். தீராத விவகாரத்தை நீர் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டும் வேண்டும். தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளுக்கு வந்த சோதனையா தீராத விவகாரத்தை தீர்த்து வைக்கணும். ஆமா. சரி உன் பேர் என்னம்மா? என் பேரு கங்காதேவி. உன் பேரு கங்காதேவி. ஆமா. ஏம்மா உன் பேர் என்ன? ஆகாயவாணி. சரி உன் பேர் என்னம்மா? என் பேர் தான் பூமாதேவி என்ற. மூணு பேர்ல யாரு மூத்தவா யாரு இளையவங்கிறது தெரியணும். அப்படிதானே? நான் சொல்றேன் கேளு. உனக்கு என்ன சமயம் கொடுத்திருக்கு? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆகாய வாணியை அழைத்து சொல்றாரு. சாமி ஆகாயத்தில் நான் இருக்கிறேன். ஆகாயத்தை பார்க்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. சரி அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. சரி கங்கை அழைத்தார். ஏமா கங்காதேவி உனக்கு என்ன பொறுப்பு என்றார். கங்கையை நான் தான் பாதுகாத்தேன் என்றார். சரி இருக்கட்டும். பூமாதேவி உனக்கு என்னம்மா சுமை கொடுத்த? பூமி பாரமுள்ள நான் தான் சுமந்து வருகிறேன் என்றார். பூமாதேவி சுமைய சுமக்கிறது நீயாக இருந்தாலும் பொறுமையா இருக்கிறது பூமாதேவி. பொறுமை சிறந்தவள் பூமாதேவி. எதுக்கு சொல்லிருக்காங்கன்னு கேட்டா எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அத்தனையும் பொறுத்து இருக்கிறாளே இந்த பூமாதேவி. அப்ப பூமாதேவி தான் மூத்தவ. உங்க மூன்று பேர்ல மூத்தவ பூமாதேவி என்று சொல்றாரு. சரி சரி என்ற. சரி இரண்டாவது யாரு? ஆகாயவாணி. மூன்றாவது கங்காதேவி. எதுக்கு இந்த மூன்றாவது கங்கை கொண்டு வந்தார் தெரியுமா? கங்காதேவி மனம் இறங்கினால் கங்கை பெருகி வரும். ஆகாயத்தில இருந்து தண்ணீரானது பூமிக்கு கிடைக்கும். பூமிக்கு கிடைக்கணும்னு வந்தா மட்டும் போதாது, அங்க அழிவும் இருக்கு. அள்ளி அள்ளி கொடுத்துட்டாள்னா அழிவு வந்துரும். கொடுத்துட்டா பாத்தீங்களா? அதனாலதான் மூன்றாவது கங்கையை வைத்திருக்கிறார். இப்ப உங்க மூணு பேருக்கு சந்தேகம் தீர்ந்ததில்ல என்ற. ஆமா உங்க மூணு பேருக்கு மத்தியில யாரோ ஒரு குழந்தை கூட்டு வந்திருக்கீங்களே, யாருடைய பிள்ளை என்றார். சாமி எங்க குழந்தை இல்ல. லாஸ்ட்ல வந்த பூமாதேவி தான் வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்பதான் பூமாதேவி சொல்ற, சாமி குழந்தை எப்ப மறந்தது என்ன யாதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் பிள்ளைய பார்க்கல, அவன் கருப்பா சோப்பான்னு எனக்கு தெரியாது என்ற. ஏமா உன் பிள்ளை கதை ஓரத்துல ஒண்டி போட்டு கேக்குறான் என்ன பேசுறன்ட்டு. நடராஜ பெருமாள் அங்க ஆலயத்தை திறந்தவுடனே அந்த பாலகனை அழைத்து என்ன சொல்றா தெரியுமா? பாலகா எந்த ஒரு வீடாக இருந்தாலும் தாய் தந்தை பேசக்கூடிய வார்த்தையே காது கொடுத்து கேட்க கூடாது. எப்படி தாய் தந்தை எதை பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க கூடாது. பஞ்சம் வைக்கணுமா? அதுக்குதான் கதைக்கு அந்த காலத்துல சொல்லிருக்காரு. அந்த காலத்திலே பகவானே சொல்லிருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய வீட்டுல இருக்கு. தாய் தகப்பம் பழக்க விடுறாங்கன்னா பிள்ளைங்க ஒரு ஓரமா இருந்து கேட்பாங்க என்ன பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க. அதுக்குதான் இப்ப உள்ள காலத்துக்கு தனியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலம் அப்படியே கிடையாது பாத்தீங்களா? அப்படி பூமா தேவியாகப்பட்டவள் இந்த பாலகனுக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? இருளதேல பிறந்ததால பிறந்த
இருளப்பம் உண்பெயர் ஒண்டி ஓட்டு கேட்டதால ஒண்டி கள்ள இருளப்ப வேறாதோ உங்களுக்கும் போது பூமாதேவி இடமாதில நடராஜ பெருமாளோ பாலகனை வாங்கி எல்லோ மா வாங்கி நடராஜர் சொல்லுவார மா வாங்கி எல்லோ பூமாதேவி இடமாதில எந்த நல்ல குழந்தையது உந்தனுக்கு வேண்டாம் அம்மா கிணித்தவன் இருந்து வாராய் அம்பிகைய பேச்சி அம்மா பேச்சி அம்மா பிள்ளையாக எந்த நல்ல பாலகனே பால நானும் அங்கே கொடுக்க வேணும் எம்மா பூமாதேவி உன்னுடைய மகனை என்னிடத்திலே கொடுக்க வேண்டும் ஏன்னா நீ பூமி பாரம் சுமக்க வேண்டிய இருக்கு உன்னால பாலகனை பார்க்க முடியாதம்மா முடியாது இந்த பாலகனை என்கிட்ட கொடுத்தன்னா வடக்கு கொட்ட வாசல்ல அக்கினி தவம் இருந்து வருகின்ற யாரு தவ இருக்கிறா நீலகண்ட வேட்சியாகப்பட்டவள் விளக்கியாக தவ இருக்கிறா அது எப்பேற்பட்ட பிள்ளை ஆடவர் இல்லாத குழந்தை ஆணும் பெண்ணும் சேராமல் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று தவம் இருக்கும் பேச்சுக்கு இந்த குழந்தையை நான் கொடுக்க போறேன் என்றார் சரி பூமாதேவி குழந்தை கொடுத்த நேரத்தில் அந்த குழந்தை வாங்கி எங்க வருகிறார் தெரியுமா ஆண்டவன் சிவபெருமா 3 பேரை வழி அனுப்பி வைத்தார் எம்மா நீங்க 3 பேரை நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் ஆமா போயிட்டு வாங்கம்மா என்று வழி அனுப்பி வைத்தார் குழந்தை வாங்கி தில்லைமா நகரிலே நடராஜர் சன்னதியில என் தாய் நீலகண்ட பேச்சியாகப்பட்டவள் அக்கினி தவம் எப்படி இருந்து வருகிறார் தெரியுமா பிள்ளை வர வேண்டி எல்லாம் வேண்டி எல்லாம் பிறந்தவசு செய்து வரா வேண்டி எல்லாம் குழந்த வர வேண்டி எல்லாம் வேண்டி எல்லாம் அவ குணமுடனை தவம் இருக்கா குழந்த வர வேண்டி எல்லாம் குணமுடனை தவம் இருக்கா மதளை வர வேண்டி எல்லோ மகிமையோடு தவம் இருக்கா வர வேண்டி எல்லோ மகிமையோடு தவம் இருக்கா தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மசக்தி அங்க அக்கினி தவமானது இறக்கக்கூடிய வேளையில அந்த நடராஜ பெருமாள் குழந்தை அழைத்து கொண்டு வேச்சியம்மா இடத்துல என்ன கேட்கிறார் தெரியுமா வருமம்மா வேச்சி அம்மா வேச்சி வார்த்தையாது சொல்ல கேளு
செய்தத்தாவும் போதும் அம்மா சிவனாரும் வந்திருக்க கடியத்தாவும் போதும் அம்மா கரை கண்டரும் வந்திருக்க அக்கினித்தாவும் விட்டல்லவோ மாவிட்ட நீலகண்ட வெற்றி அம்மா அப்படி நீலகண்ட பேச்சியாக விட்டவள் தவம் இருக்கும் நேரத்தில் அங்கே நடராஜ பெருமாள் அழைத்தார். அம்மா பேச்சியம்மா செய்தத்தவம் போதும் அம்மா சிவனார் வந்திருக்க குழந்தைக்காக தவ இறந்தது போதும் தவத்தை விட்டு இறங்கி வாருங்கள் என்றார். ஆண்டவன் சிவனார் வார்த்தை காதிலை கேட்டு அந்த நீலகண்ட பேச்சியம்மா அக்கினி தவத்தை விட்டு இறங்கி வருகின்றார். ஆண்டவன் சிவனை நமஸ்காரம் செய்தார். ஆண்டவனே பகவானே நான் கேட்ட மாதிரி எனக்கு குழந்தை கொண்டு வந்திருக்கிற ஐயா ஆண் இல்லாம குழந்தை கேட்டேன். ஏமா நீ கேட்ட மாதிரி ஆண் இல்லாமல் உனக்கு குழந்தை வரம் கொண்டு வந்திருக்கிறேன். இதோ உன்னுடைய குழந்தை என்ற கையிலே கொடுத்தார். அப்ப நீலகண்ட பேச்சாகப்பட்டவள் ஆண்டவனே பகவானே குழந்தை வரம் தந்தீர்கள். இந்த குழந்தைக்கு என்ன பேரையா கொடுத்திருக்கீங்க? சொல்ல வேண்டும். கண்டிப்பா சொல்லணும்ல. பேர் இருந்தாதானே என் பிள்ளை பேர் சொல்லி அழைக்க முடியும் என்று பேச்சியம்மா கேட்கும் போது ஆண்டவன் சொல்றாரு அம்மா இந்த பிள்ளைக்கு தானே இருளில் பிறந்த பிள்ளை இருளப்பன். ஒண்டி போட்டு கேட்டதினால் ஒண்டி கள்ளன் இருளப்பன் என்று பெயர் கொடுத்து இந்த பிள்ளை தான் உனக்கு மூத்த பிள்ளை. உனக்கு முதல் குழந்தை யாரு? இருளப்பன் தான் உன் பிள்ளை. என்ன இருளப்ப வர்றா? அருள் வந்துச்சா? இருளப்பனுக்கு அருள் வருதா? அப்படியே பேச்சம்மா பிள்ளைய வாங்கினா பிள்ளை இருக்கு அழக பத்தியனா வர்த்த முத்து என்ன போல வடிவழகன் இருப்பதை பார்த்து அந்த இருளப்பனை கையில வாங்கும் போது பேச்சம்மா என்ன கேக்குறா தெரியாமா? ஆண்டவனே பகவானே எந்த நல்ல குழந்தை அது பெயராதவும் கொடுத்தல்லவோ பகவானும் கொடுத்தேரையா இந்த நல்ல பாலகனை வழக்கத்தான வேணும் ஐயா வரமோதும் வேணும் ஐயா வேச்சியம்மா கேப்பாளா வேச்சியம்மா கேட்கும் போது சிவனாரும் கொடுத்தாரே வாரும் வேச்சியம்மா வரமாதோ வந்தாரே நம்மா தில்லை நகர் சென்றல்லவோ பொதிகை மாலை செல்ல வேணும் ஏழு மாலை காவுக்குள்ள ஐயனோட வாசலில கொட்டந்தளம் தன்னாதில நீலக்கண்ட கசமேருக்கு அந்த நல்ல இடமாதில இடமா பேச்சியம்மா இருக்க வேணும்.
எம்மா பேச்சம்மா உனக்கு இருக்கக்கூடிய இடம் என்று கேட்டா தெற்கே இறைக்கு பொதிகை மலை. அந்த பொதிகை மலையில அங்க அகஸ்திய மாமுனிவர் இருக்காரு. அந்த அகஸ்தியரை வணங்கி மேல்முகமா சென்றேனானால் அங்க நீலக்கண்ட கஷமானது இருக்கிறது. அந்த நீலக்கண்ட கஷத்தில பக்கத்தில நீ நேராடி வந்து அதிலே ஒரு நிலையை வாங்கணும். நீலகண்ட வேட்சி என்று பேச்சு பிரமகுல ராட்சதை என்று கொட்டந்தளத்திலே சென்று கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வன பேச்சு என்று நீ அந்த இடத்துல இருக்கணும் என்று சாமி நான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமையானா என் பிள்ளை கூட்டிட்டு போறேன். என் பிள்ளை வளர்க்கறதுக்கு எனக்கு வரம் வேணுமில்ல. வரம் கொடுத்தாதானே நான் பொதிய மலைக்கு போக முடியும். அதாவது எனக்கு வரங்களை கொடுங்கள் என்ற ஆண்டவன் சிவபெருமான் அநேக கோடி வரங்களை எப்படி கொடுத்தாரையான கடவுளான பகவானோ வரங்களையும் கொடுப்பாரா அம்பிகை ஆவேச்சி அம்மா தாயோ நல்ல மகனுமாக தன்னாடு செல்ல வேணும் என்று சொல்லு நேரத்தில ஆக்கும் வரும் அழிக்கும் வரும் அநேக கோடி வரங்களையோ நீலகண்ட வேச்சி அம்மா தீராத நோய்களையோ திருநீராலே தீர்க்கும் வரும் மாறாத நோய்களையோ மஞ்சனையால் மாத்தும் வரும் ஆக்கும் வரும் அழிக்கும் வரும் மாளிக்கும் அநேக கோடி வரங்களையோ நீலகண்ட வேசி அம்மா வரங்களையும் வாங்கி எல்லாம் தில்லை நகர் தனை காட்டார் நீலகண்ட வேச்சி இருளப்பன கைவிடுத்து தாயோ நல்ல மகனுமாக தலமகனே அழைத்து கொண்டு வேச்சி அம்மா வருவாள் நாடு வாராள் எந்த இடம் வார்த்தாளா நாடு சீமையில சீம மதுரை நகர் வாராளே மதுரை நகர் வந்தல்லவோ தாயான வேச்சி அம்மா தப்ப கோள நீராளி மீனாட்சிய சேர்வர் செய்து சக்கநாதர் சேர்வர் செய்து மதுரை நகர் விட்டல்லவோ வேச்சி அம்மா வராளே யாதனுக்கே நோக்கி வார நேரம் நகர்வாதையாக மேல் முகமா திரும்புவாளா மேல் முகமா திரும்பி எல்லோ திரும்பி எந்த இடம் பார்ப்பாளா திரும்பி
வேச்சியம்மா வந்தல்லவோ சங்கர நைனாரையோ அம்பிகை ஈஸ்வரியா இரள்ளிக்க பிறந்தவளே ஈஸ்வரிய வரும் அம்மா உலகம் அது தோன்றும் அண்ணா அம்பிகை அவதரித்த ஈஸ்வரிய வராளே அதோளி ஓடுவாள அக்காளு அழைக்கும் போது அக்கா தங்கை வராளே நீலகண்ட வேச்சியம்மா பிரம்மா சக்தி அம்பிகையா நாகக்கண்ணி அம்பிகையா அம்பிகைய தங்க அம்மா மாறி மாறி பிறந்தவளே முத்து மாறி வரும் அம்மா அம்பிகைய முப்பூடாதே அக்காளும் தங்கையம்மா ஈஸ்வரியா அழைக்கும் போது நீலகண்ட வேச்சியம்மா தாயான ஈஸ்வரியா ஆதாளி போடுவாள நாகக்கண்ணி தாயோடு முத்துமாரி அம்பிகையா கர்ப்பசாமி வராரு சிவல பேரி சுடலை ஐயா சுடரொளியில் பிறந்த பிள்ளை சுடல தெய்வோ வரும் ஐயா சிவனடைந்த பெருமாளோடு அம்பிகையே ஈஸ்வரியா கோலக்காரி சாலக்காரி கோபாலன் தங்கையம்மா அம்பிகையே ஈஸ்வரியா பிரம்மசக்தி அம்பிகையே பிரம்மன் மொட்ட பீடத்தில பெண்ணாக பிறந்தவளே பேச்சு பிரம்ம ராஜுதையா நீலகண்ட வேச்சியம்மா ஈஸ்வரியா வாசலில மதிய கூட நடக்குதம்மா அக்கா தங்க ஈஸ்வரியா அழைக்கும் போது அம்பிகைய தங்க அம்மா நாக அம்மா வரும் அம்மா நாகமாக வந்தவளே ஈஸ்வரியா வாசலில பிரம்மசக்தி அம்பிகை முப்பூடாதி வராளே மூன்று முகம் கொண்டவளே முப்பூரத்தை காத்தவளே தாயான முப்பூடாதி தாயான ஈஸ்வரியா தங்கையர அழைக்காளே அம்பிகைய பார்வதியா ஆதாளி ஓடுறாளே பார்வதியா பிறந்தவளே சக்தியோட அம்சத்தி இருளிக்க வந்தவளே ஈஸ்வரியா வரும் அம்மா பாருலகம் போற்றத்தானே பார்வதியா பிறந்தவளே அகில மாத தோன்றும் முன்னே சக்தியாக வந்தவளே ஆயிரத்தெட்டு சொருபத்தில 108 அவதாரம் அம்பிகையே சக்தியம்மா பார்வதியா வந்தவளே கைலாசத்தில் அமர்ந்தவளே இரளிக்க பிறந்தவளே ஈஸ்வரியா வரும் அம்மா நீலகண்ட வேச்சியம்மா பிரம்மன் போட்ட பீடத்தில் பிரம்மசக்தி அம்பிகையா அம்பிகைய தங்க அம்மா முத்துமாரி வரும் அம்மா முப்பூடாதி வரும் அம்மா விளையாடு இது சமயம் அம்பிகைய பேச்சியம்மா நீலகண்ட பேச்சியம்மா அப்போ நல்ல ஜடைகளை
தலக்காரி கோபாலந்தங்கையம்மா பார்வதிய வரும் அம்மா சிவனடைந்த பெருமாளோடு ஈஸ்வரிய வரும் அம்மா நீலகண்ட பேச்சியம்மா பார்வதிய அழைக்கும் போது பேச்சியம்மா நீலகண்ட பேச்சியம்மா ஆதாடி ஓடுறாளு அக்கா தங்க 8 பேரும் முப்பூடதியா வந்தவளு முப்பூரத்தை காத்தவளு முப்பூடாதி வரும் அம்மா தங்க நல்ல சிலம்பாதியில தங்க அம்மா பிறந்தவளு ஈஸ்வரியா அழைக்கும் போது தங்க அம்மா வரும் அம்மா அம்பிகையே ஈஸ்வரியா அம்பிகையே தங்க அம்மா அம்பிகைய முத்துமாரே அக்காளும் தங்கையுமா நீலகண்ட பேச்சியோடு அம்பிகைய ஆடுவாளோ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சு பிரம்ம சக்தி அம்பிகையோ சிவல பேரி சுடலையோ மணிவிளக்கில் உறந்த புள்ளை சுடல தெய்வோ வாரும் ஐயா பேச்சி அம்மா வாசலில காவக்கார தெய்வம் ஐயா சிவல பேரி சுடலையா தாயும் நல்ல மகனும் மகன் மதிய கூட நடக்கும் நேரம் பிரம்ம சக்தி அம்பிகையா அம்பிகைய பேச்சி அம்மா சிவனைந்த பெருமாளோ அம்பிகைய நாகம்மா தாயான முத்துமாரி அம்பிகைய தங்கம்மா அம்பிகைய பார்வதியா தாயான ஈஸ்வரியா அக்கா தங்க வராளு அவ ஒரு பாகம் தலைமுடிய உத்தமிய ஈஸ்வரியா தாயான பார்வதியா நாராயணன் தங்கையம்மா அம்பிகைய நாகம்மா நீலகண்ட பேச்சியம்மா ஆடுறாள பாடுவாள ஆதாளே போடுவாள பாடுவாள வேளை நல்ல வேளையம்மா வேளையம்மா நீலகண்ட பேச்சியம்மா வேளையம்மா பிரம்மன் போட்ட பீடத்தில பேச்சியாக வந்தவளே நீலகண்ட கசமதில நீலகண்ட அம்பிகைய பிரம்ம சக்தி
சக்தி ஆடுதாளே பாடுதாளே அம்பிகை பிரம்மசக்தி பிரம்மசக்தி ஆடுதாளே பாடுதாளே ஈஸ்வரியா வந்தவளே 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 ஈஸ்வரியா வாருமம்மா ஈஸ்வரியே வந்தவளே வந்தவளே ஈஸ்வரியே வாருமோ பார்வதியா பிறந்தவளே யமா பிறந்தவளே பிறந்தவளே பிறந்தாம தங்கையம்மா பார்வதியா பிறந்தவளே யமா பிறந்தவளே பரந்தராம தங்கையமோ பேச்சியோட தங்கையாக கட்ட பேச்சு பிரம்ம சக்தி அம்பிகையா அம்பிகையா ஆதாளி போடுதாளே ரமததி அம்பிகையா அம்பிகையா ஆதாளி போடுதாளே குலவ சத்தா காதில் கேட்டு கோதில் கேட்டு காதில் கேட்டு ரமததி பிரம்ம சக்தி வாராளே குலமதத்தா காதில் கேட்டு காதில் கேட்டு பிரமததி வாராளே பார்வதியா அழைக்கும் போது அழைக்கும் போது அழைக்கும் போது அழைக்கும் போது பிரம்ம சக்தி ஆடுதாளே பார்வதியா அழைக்கும் போது அழைக்கும் போது பிரமததி ஆடுவாளோ இரளிக்க பிறந்தவளா 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 ஈஸ்வரிய வாருமம்மா இருளிக பிறந்தவளா பிறந்தவளே ஈஸ்வரிய பாரமமோ தன்னதானாதீனம் தன்னானயமா தானே தானாதீனம் தன்னானே சக்கச்ச வந்த அரங்கள் அம்மா சேர்த்து கட்டிய மாலைகளா ஆடி வருகிற பிரம்ம சக்திக்கு ஆனந்த கோமே அடித்து எந்த தெருவில் வராளம்மா இளைய கண் கொண்டு பார்ப்பாளா ஆடி வருகிற பிரம்ம சக்திய வாழ்த்தி கோமி அடித்திடுங்க அந்த வானத்துல நாளை கேள்வி அங்க நாகரியமான பச்சை கேளு ஆடி வருகிற பார்வதிய வாழ்த்தி கோமி அடித்திடுங்க பிச்சை பூவை எடுத்திடுங்க அத பெருக்கொரு மாலைய கட்டிடுங்க ஆடி வருகிற முப்பூடாதிய வாழ்த்தி கோமி அடித்திடுங்க மல்லிகை பூவை எடுத்திடுங்க அத மாலையாக கட்டிடுங்க அம்பிகை பேச்சியம்மா பேச்சியம்மா ஆடுவாளா மாடுவாளா ஆதாளி போடுவாளா
பேச்சு நெட்ட பேச்சு நட்ட பேச்சு நட்ட பேச்சு நாட்டு வாழ பேச்சு நாட்டு வாழ பேச்சு ஒளி போடுவல மதிய கூட நடக்கும் போது கூட நடக்கும் போது தாயாள பேச்சு அம்மா பேச்சு பிரம்ம சக்தி அம்பிகை பிரம்மசக்தி அம்பிகை அவ தங்கையரை அழைப்பாள நீலகண்ட பேச்சு அம்மா நீலகண்ட பேசி பிரம்மபீடம் பிறந்தவள் பிரம்மபீடம் பிறந்தவள் பிரம்ம சக்தி அம்பிகை பிரம்மாட்சி அம்பிகை அம்பிகையா பார்வதியா அம்பிகை பார்வதியா தாயான ஈஸ்வரியா தாயாள ஈஸ்வரியா அம்பிகையே பிரம்ம சக்தி அம்பிகை பிரம்மசக்தி சடகாரியம்மா சுடல தெய்வம் பேரு சுடல தெய்வம் ஆடுதார எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கல்லம்போ சல்லாட்டமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதளம்போ சல்லாடமா சல்லாடமா கொல்லாவா ஐயாவான சுடல தெய்வம் சிவல பேரு சுடல ஐயா சிவல வேறு உறதில மூணாத்து முக்கதில காவக்கார தெய்வம் அது சிவல பேரு சுடல ஐயா வேச்சி மாவையாடு சுடரோலையில் உறந்த பிள்ளை சுடல தெய்வம் ஆடுவாரோ இந்த வாடி வல்லையம்மா அருகில் ஒரு சொல்லடமா 7 வாடி வல்லையம்மா இடையில் ஒரு சொல்லடமா சொல்லடமா குல்லாவா பார்வதியா வச்ச பிள்ளை பாண்டியன் தான் சுடல தெய்வம் மதிய கூட நடக்கும் போது சிவல வேறு சுடல தெய்வம் பொந்தந்தடி கையில் எடுத்து அச்சார வடிவழகு ஆண்டவன் தான் சுடல தெய்வம் எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஏற்கல்லம்போ சல்லாட்டமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதள்ளம்போ சல்லாட்டமா சல்லாட்டமா குல்லாவா சமக சுடல தெய்வம் சிவல பேரு சுடல ஐயா பிரம்ம சக்தி வாசலில அம்பிகைய பிரம்ம சக்தி மகனத்தானே அழைப்பாள பிரம்ம சக்தி அழைக்கும் போது சிவல பேரு சுடல தெய்வம் ஆடுவாரம் வலது போற மிசையது வல்லையம் போல் இருக்குதப்பா இடது போற மிசையது ஈட்டி போல இருக்குதையா சிவல பேரு சுடல தெய்வம் ஆனப்பந்தம் கை வெடுத்து அச்சார வடிவழல ஆண்டவன் தான் சுடல தெய்வம் ஆடுவாரா பாடுவாரா வேளை நல்ல வேளையா வேளையா விளையாட இது சமயம் விளையாட எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கலாம் சொல்லடமா பிரம்ம வீடம் பிறந்தவளே
பிறந்தவளே பிரம்ம சக்தியே வாரும் அம்மா வேச்சி அம்மா வேச்சி அம்மா ஆதாளே போடுதாட காட்டுவல பேச்சி அம்மா ஆடுவல பாடுவல கீழப்பாப்பாவுடைய மாநகரிலே எந்த நாடார்களுக்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு தாயாகப்பட்ட பேச்சியம்மனுடைய கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மதிய கொடை நடந்து முடிந்த நேரத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த அன்னதானத்தில் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னதானத்தை அருந்தும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதானம் நடத்தக்கூடிய அன்பு உள்ளம் யார் என்று கேட்டா கோயில் தர்மகர்த்தா இருக்கக்கூடிய நம்ம அருமை அண்ணாச்சி. யார் என்று கேட்டா தங்கராட்சி என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் பீடி கடை ஓனருப்பா. நம்ம அண்ணாச்சி பீடி கடைக்கு ஓனரு. ஓனரா இருக்கக்கூடிய நம்ம அண்ணாச்சி தங்கராட்சி அண்ணார் அவர் குடும்பத்தோடு சேர்ந்து அவருடைய தல புதல்வன் யார் என்று கேட்டா சுகுமாரன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் குடும்பத்தோடு சேர்ந்து நமக்கு அருள் சுவையோட மதிய அன்னதானம் நடத்துறாங்க. அனைத்து பொதுமக்களும் வந்து இருந்து அன்னதானத்தில் கலந்து கொள்ளும் விழா கமிட்டியார்கள் சார்பாகவோ எங்க வெள்ளிசை சார்பாகவோ மேலை இசை கலைஞர்கள் சார்பாகவோ ஊர் அப்பு நல்ல சடையழகி அம்பிகையா பேச்சி அம்மா தெப்பையில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்ப சுவாமியா செல்ல பிள்ளை கருப்ப சாமி சிவல பேரு சுடல ஐயா வந்து கை பிடித்து அம்பிகையே பேச்சி அம்மா ஆடுவல பாடுவல வடக்க நல்ல விழுந்த சட தாயான பேச்சி அம்மா கிழக்க நல்ல விழுந்த சட தாயான பேச்சி அம்மா உனக்கு மேக நல்ல தாயான பேச்சி அம்மா ஆடுவாள பாடுவாள கும்படுப்பா குடமடுப்பா கோடி வட சேகரிப்பா அம்பிகைய பேச்சி அம்மா அதாளி போடுவாளா சொல்லி வர்ற குடுப்பாளா தாயான பேச்சி அம்மா உச்சியில விழுந்த சட உனக்கு உலகம் எங்கோ நேராட
ஆடுவாளா அம்மைக்கு ஆனந்த கும்மிகடி பொம்மடி வடக நல்ல விழுந்த உலகை வடகல்லோ நீராட ஆடி வருகிற பேச்சு அம்மைக்கு ஆனந்த கும்மிகடி பொம்மடி பேச்சு அவ காட்டு வண்ண பேச்சு அம்மா அவ கும்பெடுப்பா குடமெடுப்பா அவ கோடி படைய சேகரிப்பா தன்னதனதின தன்னானே தனதனதினம் தன்னானே கும்பெடுப்பா குடமெடுப்பா அவ கோடி படைய சேகரிப்பா ஆடி வருகிற அம்பிகைய பேச்சு அம்மள ஆடுவாளா உச்சியில விழுந்ததட அவ உலகமெங்கோ நீராட பூனல்ல தடையழகு அந்தாரு ரமன் தங்கை அம்மா வேலை நல்ல வேலையம்மா உலகு விளையாடு இது சமயம் கூடங்கூலுங்க எம்மா கும்பத்தின் வேப்பிலை பூச்சோரிய ஆடி வருகிற பேச்சு அம்மக்கு ஆனந்த கும்மியடி பொம்மடியா கும்மியடி பெண்ணை கும்மியடி நல்ல குனிந்து வளைந்து கும்மியடி தன்னதலதின தன்னாலே தன்னதலதின தன்னாலே தன்னதினம் தன்னானே தனம் தன்னதினம் தன்னானே குதிர வரல பாருங்கம்மா குதிரை குதித்து வரல பாருங்கம்மா ஆலேலங்குமே ஆலேலா ஆலேலங்குமே ஆலேலா ஆடி வருகிற பேச்சு அம்மக்கு ஆனந்த கும்மியடி பொம்மடியா தன்னதினம் தன்னானே தனதனதினம் தன்னானே உச்சியில விழுந்ததடாங்க உலகமெங்கோ நீராட ஆலேலங்குமே ஆலேலா ஆலேலங்குமே ஆலேலா ஆடி வருகிற ஈஸ்வருக்கு ஆனந்த கும்மிகடி திடுங்கோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆடி வருகிற பெரம்மாட்டத்துக்கு ஆனந்த கும்மிகடி திடுங்கோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆடி வருகிற பேச்சு அம்மைக்கு ஆனந்த கும்மிகடி பொம்மடியா நானினம் தன்னானே போடுதான நானினம் தன்னானே கும்பெடுப்பா குடமெடுப்பாவா கோடி படைய சேகரிப்பா நானினம் தன்னானே போடுதான நானினம் தன்னானே கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டு வல்ல பேச்சு அம்மா தன்னன நானினம் தன்னானே போடுதான நானினம் தன்னானே அடி வருகிற பேச்சு அம்மைக்கு ஆனந்த கும்மிகடி பொம்மடியா ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ தன்னதலதின தன்னாலே தன்னதலதின தன்னாலே தன்னன நானின தன்னானே போடுதான நானின தன்னானே வேலை நல்ல வேலையும் உனக்கு விளையாடு இது சமயம் தன்னன நானின தன்னானே போடுதான நானின தன்னானே மத்தியால மதியம் போல மதியம் உச்சி வேலையில்ல தன்னன நானின தன்னானே போடுதான நானின தன்னானே அடி வருகிற வேச்சி அம்மைக்கு அண்ணந்த கும்மிகடி பொம்மடியா குலுங்க குடங்குலுங்க எம்மா கும்பத்தில் வேப்பிலை குலுங்க இது ஒவ்வொரு வருஷமும்
ரெண்டாம் செவ்வாய் கால்நாட்டி, சித்திரை ரெண்டாம் செவ்வாய் கால்நாட்டி, மூணாம் செவ்வாய் கொடை. இது கீழப்பப்பாடியில் மெயின் ரோட்டில் கிழக்க பார்த்து அமர்ந்திருக்கா வனப்பேச்சி அம்மன். மக்களுக்கு செல்வங்களையும் பொண்ணு பொருள் குழந்தை பாக்கியம் வாரி வாரி அள்ளி கொடுக்கா. திருநாள் 2வது நாள் நிகழ்ச்சி முளைப்பாரி நிறைவாக அம்மனோட அருளால் நல்லா வளம் பெற்றிருக்கு இந்த வருஷம். இது கோயில் கட்டி இப்போ இது 6வது வருஷமாக மக்களுக்கு சிவலப்பெரி சுடலையும் இந்த வருஷம் முதலாவது கிடா விட்டுறோம். நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்துக்கிடணும். இன்றைக்கி நைட்டும் சாம கூட இருக்குது, எல்லோரும் படப்பு சாப்பாடெலாம் இருக்குது, எல்லோரும் வந்து கலந்துக்கிடுங்க. இது ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வனப்பேச்சி அம்மன் அள்ளி அள்ளி கொடுக்கா. எல்லோரும் வந்து அருள் பெறுறாங்க. அதனால் எல்லோரும் வந்து அம்மனோட அருள் பெறணும். மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. செல்வ செழிப்பாக கொடுத்துருக்கா மக்களுக்கு. எல்லோரும் வந்து அம்மனை வணங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் பேச்சியம்மன் கோயில் கோமரத்தாடி பேசுகிறேன். ஆனந்தமுத்து ராஜா கண்ணு. எல்லாத்துக்கும் நன்றி. ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.